வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். திங்கிங் அண்ட் எமோஷன்ஸ், அதாவது எண்ண ஓட்டங்களும் உணர்வுகளும் என்று சொல்லும்பொழுது, திங்கிங் அப்படின்னு சொன்னால் என்ன, எப்படியெல்லாம் யோசிக்கிறோம், நம்மளோட யோசனை எப்படியெல்லாம் போகிறது. அப்புறம் தாட் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதனோட அடுத்த ஸ்டேஜ், அதாவது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கு, எப்படியெல்லாம் யோசித்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம அப்படின்றத சொல்லும்பொழுது எர்லி ஸ்டேஜஸாக இருக்கும். எண்ண முதிர்ச்சி, எண்ண ஓட்டங்களின் ஒரு சிறப்புத்தன்மை, அது எப்படி நம்ம காட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பேசக்கூடிய மொழி அதை காட்டித்தரும். மொழி என்பது என்ன, பாடி லாங்குவேஜ் சொல்கிறோமா, அது அப்படின்னா என்ன, எப்படி உட்காந்துக்கிறோம், எப்படி பழகிறோம், எப்படி நம்மளோட சிறப்புத்தன்மையை வெளியில் காட்டுகிறோம், அதாவது நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றத வச்சு நம்மளோட என்ன பண்ணலாம், அது நம்மளோட நடை உடைய பாவனைகளை கொண்டு நம்மளுடைய மொழி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். மொழி என்பது பேசுவதற்காகவும் நம்மளுடைய செயல்திறனை வெளிக்காட்டுவதற்காகவும் அப்புறம் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அதுக்கும் அந்த மொழி என்பது பயன்படும். அதற்கும் மொழி என்று தான் பெயர். பேசுவது மட்டும் மொழி இல்லை, இதற்கெல்லாமும் மொழி என்று பெயர். பார்வையே மொழியாக பேசும் அப்படின்னு சொன்னால் அப்போ கண்ணாலேயே நம்ம நிறைய செய்திகளை சொல்லிக் கொடுக்க முடியும். அப்புறம் நம்மளோட உடல் அசைவுகள், உடலில் செய்யக்கூடிய சில முக்கியமான என்ன நகர்வுகள், அதுவே நம்மளுக்கு அதில் பிடிக்கலை, நம்மளுக்கு விருப்பம் இல்லை என்பதை வெளியில் காட்டித்தரும். இல்லை நம்மளுக்கு அது விருப்பமாக இருக்கிறது என்பதையும் அதுவே காட்டித்தரும். நம்மளுடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் சொல்கிறோம் இல்லையா, உடலோட மொழி என்ன, அது எப்படி தன்னை வெளிக்காட்டிக்கிறது அப்படின்றது. சில சமயத்தில் அவங்க பிடிக்காதத்துல சிலிர்த்துப்பாங்க, சில சமயம் கண்ணை மூடிப்பாங்க, சில சமயம் அப்படியே ரெண்டு கண்ணையும் வச்சு மூடிட்டு வாயை கூட சேர்த்து மூடுவாங்க. அப்படின்னு சொன்னால் they doesn't want to express anything, they want to keep quiet அப்படின்னு அர்த்தம். அதுபோல் மொழி என்பது சொன்னால் பேசணும், பேசுறதுக்கு மொழி இல்லாமல் கான்வர்சேஷனே இல்லவே இல்லை. கான்வர்சேஷன் இது போல் கண்ணால் பார்த்து ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், நம்மளோட உடல் மொழின்னு சொல்லுவார், நடை உடைய பாவனையினால் சிலதெல்லாம் காட்டித்தரலாம்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்டதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 3-4 பேருக்கு தான் தெரிய வரும். நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்காலெல்லாம் என்ன, உடல் அசைவுகளால் எந்த ஒரு உணர்வுகளையும் காட்டித்தர முடியாது, காட்டிக்கொள்ளவும் முடியாது. ஆனால் மொழி என்பது பேச துவங்கிட்டோன்னு வைங்க, இப்போ நம்ம இந்த எபிசோடில் பேசுகிறோம், இதுவே எவ்வளோ தூரத்துக்கு போகிறது, எங்கெல்லாம் திறந்துருக்குமோ யாரெல்லாம் இந்த சேனலை பார்ப்பாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த செய்தி போய் சென்று அடையும். அதுவாக போகும், இல்லை சென்று அடையும், இதுவாகவும் போய் சேரும். அவங்களே திறந்து பார்த்துட்டா அவங்களுக்கு கிடைச்சிடும். இல்லை அவங்க கிடைக்கலனாலும் அவங்க சேனலுக்கு அது வரைக்கும் என்ன பண்ணோம், அவங்களோட இந்த கேட்ஜெட்டில் இது அவைலபிளாக இருக்கும், கிடைக்குமா இருக்கும். அதனால் மொழி என்பது தவிர்க்க முடியாதது. மொழி எல்லாரோடையும் பேசுறதுக்கு ஏற்புடையது. இந்த மொழி தெரியும் என்று சொன்னால் நம்ம பேசக்கூடிய மொழி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றால் அது அந்த எத்தனை பேருக்கு இந்த மொழி தெரியுமோ அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்தை நம்மளால் என்ன பகிர்ந்துக்க முடியும், இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்கவும் முடியும். அதனால் லாங்குவேஜை வெளியில் சிறப்பாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும் என்று சொன்னால் அதற்கு முன்னாடி அதனுடைய ப்ரீஆம்பிள் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன, சிந்தனைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். சிந்தனைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் சொன்னால் சிந்தனையோட அந்த வழிமுறை இருக்கே, அதை நடந்து வர பாதை, சிந்தனைகள் எப்படியெல்லாம் தெளிவுபடுத்தப்படுகிறது, ஒரு ஸ்டேஜில் எதெல்லாம் வாண்டான்னு ஃபில்டர் பண்ணுறோம், அது மாதிரி ஃபில்டர் பண்ணி தெளிவுபடுத்தி மேலே கொண்டு வரும்போது அந்த பாதை மிகவும் சிறப்பானதாகவும் இருக்க வேண்டும். அதில் என்ன இருக்கக்கூடாது, ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்காமல் கண்டம்டு ஐடியாஸ் இருக்கே அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்ளக்கூடியது நினைவுகளை கொள்ள வேண்டும், அதையே தான் அதில் சிறப்பு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் சிந்தனை திறனை சிறப்பாக வளர்த்து கொண்டால் நம்மளுடைய மொழி மேலும் என்ன சிறப்பானதாக அமையும். சிந்தனை திறன் சிறப்பாக வளர்த்துக்கணும்னா யோசிக்கிறதுக்கு திறமை இருக்கணும். ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கணும். ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன் என்ன, எண்ணம், சொல், செயல், சிந்தனை திறன், கற்பனை திறன், டாக்டைல், அப்புறம் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, இது எல்லாமே சிறப்பாக இருந்தால், சிந்தனை திறன் சிறப்பாக இருந்தால் செயல்படுதிறன் ஆகிய மொழி சிறப்பாக வெளியே வரும், மிளிரும் அப்படின்றதுல மாற்று கருத்துலாம் இல்லை. அப்போ சிந்தனை திறனை சிறப்பாக வளர்த்து கொள்வதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். எப்படி யோசிக்கணும், எப்படி நம்மளோட எண்ணங்களை சேனலைஸ் பண்ண வழிபடுத்தணும், அது எப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், இதை பற்றி இன்னும் விவரமாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.